வணக்கம் பிள்ளைகள். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை, புகையிரத நிலைய அதிபர்கள் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை ஆகியவற்றை இலக்காக கொண்ட 2025 ஆகஸ்ட் மாத சேலமர்வு தொடரில் இன்றும் ஒரு சேலமர்வில் சந்திக்கிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல பாடசாலை பாடத்திட்டத்தில் உள்ள தரம் 6 தொடக்கம் 11 வரையிலான புத்தகத்தின் உள்ளீடாக இருக்கக்கூடிய முக்கியமான இலக்கண பகுதிகளை கடந்த 2-3 செயலமர்வுகளில் தொடர்ந்து கலந்துரையாடி வருகிறோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கும். நாங்கள் தொடர்ந்து வருகிற 2-3 செயலமர்வுகள் அடுத்தடுத்து நுண்ணறிவு செயலமர்வாக நடாத்த வேண்டி இருக்குது. ஒரு பாடத்தின் மீது அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற போது இன்னொரு பாடத்தில் மட்டுப்பாடு அல்லது ஒரு குறைவு ஏற்படுகிறது, அல்லது அதில் நாங்கள் போதுமான கவனம் செலுத்தாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. நாங்கள் அடுத்த செயலமர்வு, நாளைய செயலமர்வு, அது பொதுவான கிரகித்தல் செயலமர்வு ஒன்றாக இருக்கும். அதை அடுத்து வரக்கூடிய செயலமர்வில் நாங்கள் நுண்ணறிவு அல்லது உழைச்சார்பு என்று அழைக்கப்படுகிற ஐக்கிய தொடர்பாக அதிக கவனம் செலுத்துவோம். இதில் குறிப்பாக முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கு பரீட்சைக்கு தோற்றுகிற பிள்ளைகளுக்கு காலம் ஒரு மிகப்பெரிய வரம் கொடுத்திருக்கிறது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேணும். நான் திரும்ப தான் சொல்லுகிறதுக்கு, புகையிரத நிலைய அதிபர் பதவிக்கு பின்னர் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தது. அதற்குரிய பரீட்சை செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பரீட்சை இப்போது இருக்கக்கூடிய நிலைமைகளின் அடிப்படையில் அக்டோபர் மாதத்தில் நடைபெறும். ஆக உங்களுக்கு மேலதிகமாக படிக்கிறதுக்கு ஒரு மாதம் கிடைச்சிருக்குது. இந்த காலப்பகுதியை உச்ச அளவில், ஒரு ஆப்டிமம் யூஸ் என்று சொல்கிற ஒரு உத்தம அளவில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால், அவ்வாறு பயன்படுத்துகிறவர்கள் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைந்து கொள்வது இலகுவாக இருக்கும். இப்போ கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. எல்லா வேலைகள்லையும் அப்படி வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு காலம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறது, அவ்வளவுதான் சொல்லிடுறேன். சரி, அப்போ நாங்கள் இந்த தரம் 10 தமிழ் மொழியும் இலக்கியமும் என்கிற பாடசாலை பாடப்புத்தகத்தில் இருந்து விடயங்களை கலந்துரையாடி வருகிறோம். இன்றைக்கு சொற்களின் வகை தொடர்பாக கலந்துரையாட திட்டமிட்டு வந்தோம். கடந்த செயலமர்வில் அந்த விடயத்தை சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு சொற்களின் வகை அல்லது சொற்பாகுபாடு என்பது தொடர்பாக பேசலாம். இதில் மிக ஆழமாக கவனம் செலுத்துவதில்லை. எங்களோட பரீட்சையில் கேட்கக்கூடிய பகுதிகளின் மீது தான் நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்துவோம். சொற்களை 4 விதமாக, சொல் என்றால் என்ன என்று உங்களுடைய ஒரு வரைவிலக்கணம் எல்லாம் கேட்க மாட்டார்கள். ஒரு எழுத்து தனியாக நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரமாக இருந்தால் அது சொல் என்று சொல்லப்படும். அது சொல், பதம் என்பன எல்லாம் ஒரே பொருளுடையவை என்ற விளக்கம் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டார்கள். சொல் என்றால் என்ன என்றால் கருத்து தந்தால் சொல். ஒரு எழுத்தோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தோ சேர்ந்து நின்று அதை ஒரு கருத்து தருவதாக இருக்கும். அப்படி தந்தால் அது சொல் என்று. இந்த சொற்களை 4 வகையாக பிரிக்கலாம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதில் 4 வகையையும் கேட்க மாட்டார்கள். ஆனால் ஒன்றை தந்தால் இது பெயர் சொல்லா, வினைச்சொல்லா, இடைச்சொல்லா, உரிச்சொல்லா என்பது எங்களுக்கு தெரிய வேணும். சரி, இப்போ பெயர் சொற்களை குறிக்கிற போது நாங்கள் பார்க்குறோம், பெயர் சொற்கள் 6 வகைப்படும். இதில் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்கிற 6 வகையான பெயர் சொற்கள் உண்டு. பெயர் சொற்களை 6 வகையாக பிரிக்கலாம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று சொல்லியிருக்கிறார்கள். அகிரிணையாக இருக்கக்கூடிய உயிரினங்களையும் நாங்கள் அந்த பொருட்பெயருக்குள்ளதான் கொண்டு வந்து சேர்க்கிறோம். சரிதானே? இதில் இருக்கிற உதாரணங்கள் நீங்களே பார்த்துக்கொள்ளும், நான் சொல்ல தேவையில்லை. இது தவிர இடுகுறிப்பெயர், இடுகுறிப்பெயர், காரணப்பெயர், காரண இடுகுறிப்பெயர் என்று 3 வகையாக இன்னொரு விதமாக நாங்கள் அதை வகைப்படுத்தலாம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்கிற 6 வகையாக சொல்லலாம். இது தவிர வேறு ஒரு விதமாகவும் வகைப்படுத்த முடியும். இடுகுறிப்பெயர் என்றால் இதற்கு இவ்வாறு பெயரிடப்பட்டிருப்பதற்கு நாங்கள் அறிந்த வரையில் காரணம் கிடையாது. நாங்கள் அறிந்த வரையில் காரணம் ஏதும் இல்லாமல் ஏதோ
ஒன்றை அடையாளப்படுத்துவதற்காக ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. மரம், மலை, மண், மனிதன், கடல் என்று பெயர் வைத்திருப்பது அது இடுகுறி பெயர். காலங்காலமாக இது வழங்கி வருகிறது. அவ்வாறு பெயர் வைக்கப்பட்டதற்கான காரணம் ஒன்று இருப்பதாக எங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. சரிதானே? இடுகுறி பெயர் என்று சொல்லுகிற போதும் அதுல பொது இடுகுறி பெயர், சிறப்பு இடுகுறி பெயர் என்று சொல்லி இருக்கும். உதாரணத்துக்கு மரம், மலை என்று சொல்லப்பட்டால் அது பொது இடுகுறி பெயர். மரங்களில வகை சொல்லி அரச மரம், ஆலமரம், பலாமரம் என்று சொல்லப்படுமாக இருந்தால் அது சிறப்பு இடுகுறி பெயர். அங்கேயும் காரணம் இல்லை, இதற்கு ஏன் பலா ஆண்டு, இதுக்கு ஏன் மா ஆண்டு வச்சிருக்குன்னு சொல்லி இல்லை. சரிதானே? இதை நாங்கள் இடுகுறி பெயர் என்பதை இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் என்று வகைப்படுத்தலாம். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை ஞாபகம் வச்சிருக்கிறது உங்களுக்கு கேட்குற மாதிரியாக இருக்காது. இங்கே சில வேளைகளில் பலாமரம், புல், மணிக்கூடு, கடதாசி இந்த மாதிரி தந்து போட்டு இங்கு சிறப்பு இடுகுறி பெயர் அல்ல இடுகுறி சிறப்பு பெயர் இது என்று சொல்லி கேட்கிற போது 4ல் பொருத்தமான ஒரு விடைக்கு கீறக்கூடியதாக இருக்கும். காரணம் கருதாமல் அல்லது காரணம் ஏதும் இல்லாமல் வழங்கப்படுகிறது இடுகுறி பெயர். அதிலையும் நாங்கள் இடுகுறி பொது பெயர் எனவும் இடுகுறி சிறப்பு பெயர் எனவும், அதாவது சுட்டி உரைத்தால் அது சிறப்பு பெயராக இருக்கும். இப்போ உங்களுக்கு உதாரணம் தெரியும். ஏன்னா அடுத்தது காரண பெயர். இன்னொரு வகை இருக்கு காரண பெயர். காரண பெயர் என்று சொல்லுகிற போது அதுல காரணம் கருதி, இப்ப காதிலே அணியப்படுவதனால் காதணி, வளைந்து இருப்பதனால அது வளையல், பறப்பதனாலே பறவை. சரிதானே? அப்ப அதிலையும் பெயர் சொல்லப்படுமாக இருந்தால், விசேடமாக அதற்கு பெயர் அழைக்கப்படுமாக இருந்தால் அதிலையும் காரண பெயர்ல காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் என்று சொல்லி வரும். இப்போ பறவை என்று வருமாக இருந்தால் அது பொது பெயர். அதுல காகம், புறா, கிளி, மைனா என்று வருமாக இருந்தால் அது சிறப்பு பெயர், பறவைகளுக்குள்ள வருகிற சிறப்பு பெயராக இருக்கு. அதுபோல வளையல் என்று சொல்லி வருகிறது காப்பு. அதுல தங்க வளையல், வெள்ளி வளையல், சங்கு வளையல் இந்த மாதிரியாக வருமாக இருந்தால் அது சிறப்பு. அது நாங்கள் அதில் பொது சிறப்பு என்கிறது 2ஆக பிரிக்கக்கூடியதாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா சரி. காரண பெயர் காரணம் கருதி இருக்கும், ஏதாவது ஒரு காரணம் கருதி அமைந்த பெயர், அதனையும் பொது பெயர் என்றும் சிறப்பு பெயர் என்றும் பிரிக்கலாம். அதுபோல இடுகுறி பெயர் என்பது காரணம் கருதாம காலங்காலமா இருந்து வாரது. அதற்கு நாங்கள் அதனையும் பொது பெயர் என்றும் சிறப்பு பெயர் என்றும் பிரிக்கலாம். அடுத்தது காரண இடுகுறி பெயர். சரிதானே? காரண இடுகுறி பெயர். காரண இடுகுறி பெயர் என்றால் சில வேளைகளில் காரணம் கருதினாலும் அதற்கு பொருள் உண்டு, காரணம் கருதாமல் இடுகுறியாகவும் அதை பயன்படுத்தலாம். உதாரணமாக முள்ளி, முள்ளி என்று சொல்லுகிற போது இப்ப முள் இருக்கிற செடியாக இருந்தால் அது முள்ளி காரணம் கருதுகிற போது பொதுவாக முள்ளி செடி என்பதை குறிக்கும். இந்த வகையில சொல்லலாம். சரிதானே? அடுத்தது இந்த ஆக்கப்பெயர், கூட்டுப்பெயர், தொழிற்பெயர் அது இல்லாமல் இந்த கீழ்ப்பகுதியை மட்டும் தொழிற்பெயர் வினையாளனையும் பெயர் என்று சொல்லி ஒரு வினை வடிவம் பெயராக மாறுகிற போது 2 தொழிற்பெயர் காணுதல், நடத்தல், என்ன போகாமை, போகாமல் விட்டது போகாமை. அதுபோல வந்தவன், வந்தானை, செய்தவன், செய்தானை போன்ற வினையாளனையும் பெயர். இவற்றையும் நாங்கள் வச்சுக்கொள்வோம். அவ்வளவு. இப்போ பெயர் சொற்களை நாங்கள் வகைப்படுத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். பொருள், இடம், காலம், சினை, குணந்தொழில் என்ற 6 வகையாக. அதுபோல காரண பெயர், இடுகுறி பெயர், காரண இடுகுறி பெயர், வினையாளனையும் பெயர், தொழிற்பெயர் என்கிற வகையில் நாங்கள் அதை வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். அங்கே தொழிற்பெயர்ங்கிறது 6 வகைக்குள்ளே ஒன்றாக வந்துவிடும் என்பதனால் அதையும் தவிர்க்கலாம். வினையாளனையும் பெயர். அடுத்தது இந்த வினை சொற்கள். வினை சொற்களை
எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கொஞ்சம் பெரிய அளவில் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் சாதாரணமாக இதை விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஆக கூட நான் கதைக்கையில் இப்போ முற்று எச்சம், வினை எச்சம், வினை முற்று, அதே போல பெயர் எச்சம், இதில் காலத்துக்குள்ளே பார்க்க வேணும். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் என்கிற வினை எச்சங்கள் காலம் காட்டுகிற இப்படியாக கொஞ்சம் கடினமான பகுதிக்கு பிள்ளைகளை நான் கூட்டிக் கொண்டு போகிறேன். சரிதானே? இப்போ இங்கே முதலாவது வினை சொல்ல தனிவினை கூட்டுவினை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். தனிவினை கூட்டுவினை. தனிவினை என்றால் அந்த வினை சொல்லினுடைய அடியை பிரிக்க இயலாது. தனிவினை என்று சொல்லுகிறது அந்த வினை சொல்லினுடைய அந்த ரூட் என்று சொல்லுவார்கள், வேர்ப் ரூட் என்று சொல்லி. வினை சொல்லினுடைய அந்த வேர் அடியை பிரித்து எடுக்க இயலாது. எப்படி பிரித்து எடுக்க இயலான்னு சொல்லுகிறது என்றால், இப்போ உதாரணத்துக்கு போனான் என்பதில் அடி போ, அதை பிரிக்க இயலாது. போ என்பது தனியாகத்தான் வச்சிருக்கணும். அதுபோல நடந்தான் என்பதில் நட, வந்தான் என்பதில் வா. இதை நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? தனி வினை. கூட்டுவினை என்று சொல்லுகிறது செய்து கொடுத்தான், விட்டு கொடுத்தான், தட்டி கேட்டான், என்ன பார்த்தெழுதினான், இந்த மாதிரியாக. அதாவது இங்கு இரண்டு வினை சொற்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொருளை தரும். பார்த்து எழுதினான், பார்த்தெழுதினான், விட்டு கொடுத்தான். அந்த விட்டு என்பது தனியாக எடுக்கிற போது அதன் பொருள் எங்களுக்கு என்ன என்று தெரியுது. ஏன்னா மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறான், தனக்குரிய வாய்ப்பை இன்னொருவருக்கு தருகிறான். விட்டு கொடுத்தான், தட்டி கேட்டான். சரியா? அப்போ இதுல இந்த தனிவினை கூட்டுவினை என்று சொல்லி அதை அமைப்பை கொண்டு பிரிக்கலாம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் தனிவினை என்றா என்ன, கூட்டுவினை என்றா என்ன என்று பாடமாக்கி அதுக்கு உதாரணம் எழுதி விளக்கம் எழுத தேவையில்லை, அதை படிக்க தேவையில்லை. ஆனால் ஒரு சொல்ல தந்து 4 சொற்களை தந்து போட்டு இதுல கூட்டுவினையாக அமைவது தனிவினையாக அமைவது என்று கேட்டால் எங்களுக்கு தெரிய தன்னுடன் தனிவினை என்றது பிரிக்க முடியாத வினை அடியை கொண்டிருக்கும். கூட்டு வினை என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட வினை சொற்களின் சேர்க்கையாக அங்க வினை அடி இருக்கும். என்ன, விட்டு கொடு, தட்டி கேள், சரிதானே? அப்ப இந்த மாதிரியா கேட்டு பார், கேட்டு பார்த்தான், கேட்டு பார் என்கிற வினை சொற்களினுடைய கூட்டாக இருக்கிறது தான் நாங்கள் கூட்டு வினை என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது தெரிநிலை வினை, குறிப்பு வினை என்று சொல்லுகிறது. தெரிநிலை வினை குறிப்பு வினைக்கு என்ன வித்தியாசம் என்றால், தெரிநிலை வினை என்பது வெளிப்படையாக காலத்தை காட்டும். அது இந்த இலக்கணம் பின்னால இருக்குதுன்னு அதனால தான் அது. குறிப்பு வினை என்பது வெளிப்படையாக காலம் காட்டாது, அது குறிப்பால் உணர்த்தும். அந்த வினைச்சொல் வெளிப்படையாக காலம் காட்டாது. அது என்ன என்று சொல்லி பின்ன கொடுத்த விளக்கம் உதாரணம் வாரவடியால நான் இங்க விட்டுட்டு போகிறேன். சரியா? அதுபோல இப்போ முற்று வினை, எச்ச வினை. முற்று என்பது வினை முற்று. இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நடந்தான், நடக்கிறான், நடப்பான். இதை நாங்கள் வினை முற்று. எழுதினான், எழுதுகிறான், எழுதுவான் என்று சொல்லி வருகிறது முற்று வினை, வினை முற்று. சரிதான்? முற்று வினை என்று சொல்லுகிறது. இதை வினை முற்று என்றும் சொல்லும். அதாவது அந்த விகுதியோடு அது முடியுது. சில வேளை முடியாமல் குறையில நிற்கும். சரிதானே? இப்போ வினை எச்சம் அல்லது எச்ச வினை என்று சொல்லி சொல்லுகிறார். முற்று வினை, எச்ச வினை என்பது வினை முற்று, வினை எச்சம் என்பதாகவும் எடுக்கப்படலாம். சரிதானே? இப்ப நீங்கள் அந்த கால்வாய், வாய்க்கால் என்று சொல்லுவது போல இலக்கண போலி என்று சொல்லுவார்கள். அதை இங்க முற்று வினை, எச்ச வினை என்பதற்கு என்ன விளக்கம் என்றால், இப்படி பாருங்க, செய்து காட்டினான். சரிதானே? செய்து காட்டினான். ஓடி வந்தான். ஓடி, செய்து,
என்கிறது முடியை குறையாக நிற்கிறார். சரிதானே? செய்து தந்தான், ஓடி வந்தான். ஒரு வினை சொல்லுக்கு முன்னுக்கும் இது குறையாக நின்றால், முழுமை பெறாமல் நின்றால் அதை நாங்கள் வினை எச்சம் என்று சொல்லுவோம். சில வேளைகளில் இது பெயர் சொல்லுக்கு முன்னாலேயும் இந்த எச்சம் நிற்கலாம். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு எழுதிய கடிதம், இங்க எழுதிய என்பது ஒரு எச்சம், ஒரு குறைவினையாகத்தான் இருக்குது, ஒரு குறைவினையாக இருக்கு. ஆனால் இது என்ன எச்சம் என்றால், கடிதம் என்கிற பெயர் சொல்லுக்கு முன்னால இருக்கிறதால அதை நாங்கள் பெயர் எச்சம் என்று சொல்லுவோம். வினைச்சொல் குறையாக நிற்குமாக இருந்தால், எச்ச வினையாக நிற்குமாக இருந்தால் எச்சம் என்று சொல்லுகிறது முழுமையடையாது. அப்படி இருக்கிற போது அது எழுதிய கடிதம், இறந்த கால பெயரெச்சம். அதுபோல எழுதுகிற, இப்ப கதைக்கிற கதை, சொல்லுகிற கதை, சொல்லுகிற நிகழ்வு, நீங்கள் சொல்லுகிற விடயம், இது நிகழ்காலம், நிகழ்கால பெயரெச்சம். அதே போல வருகிற, வருகிற சிறுவன், பார்க்கிற படம், இந்த மாதிரியாக பெயர் சொல்லுக்கு முன்னால ஒரு குறை வினை ஒன்று நிற்குது. இதை நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? பெயரெச்சம். இது எதிர்காலத்தை குறிக்கிறதாகவும் இருக்கலாம். சரிதானே? எதிர்காலத்தை குறிப்பதாகவும் இருக்கலாம், நிகழ்காலத்தை குறிக்கிறதாகவும் இருக்கலாம், இறந்த காலத்தை குறிப்பதாகவும் இருக்கலாம். அப்ப பின்னால இருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் பெயர் சொல்லு என்று அடையாளம் கண்டுட்டோம்னா அதை பெயரெச்சம் என்று சொல்ல வேண்டும். அது நிகழ்கால பெயரெச்சமா, இறந்த காலமா, எதிர்காலமா என்று சொல்லி, அப்ப பெயரெச்சம் என்ன செய்யும்? காலம் காட்டும். பெயரெச்சம் அந்த எச்சத்தினால நாங்கள் காலத்தை அறிந்து கொள்ளலாம். எச்சமே காலம் காட்டும். வினை எச்சம் இப்போ எழுதி தருவான், எழுதி தருகிறான், எழுதி தந்தான். இங்கு எழுதி என்பது வினை எச்சம். சரிதானே? எழுதி என்பது வினை எச்சம், அது காலம் காட்டாது. அதன் பின்னால வருகிற முற்றினால் அதன் காலம் உணரப்படுமே தவிர அது நேரடியாக எங்களுக்கு காலம் தருமோ? அப்படி தராது. என்ன? இப்படி தராது. அப்போ இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் முற்றுவினை எச்சவினை என்று சொல்லி சொல்லுகிறது. அடுத்தது செய்வினை, செயற்பாட்டு வினை, செயற்பாட்டு வினை அல்ல செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. இந்த செய்வினை, செயற்பாட்டு வினை, ஒரு நிமிஷம் பிள்ளைகள் பாருங்க. சரி, இந்த செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இந்த ரெண்டு விஷயத்திலையும் மாறுபடுறது இருக்கிறது. சரிதானே? இதுல ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு இருக்க வேணும். அப்படி என்றால், இந்த செய்வினை, செயற்பாட்டு வினை என்று சொல்லுகிறது, நீங்கள் ஆங்கிலத்தில் ஆக்டிவ், பசிவ் என்று சொல்லி படிப்பீங்க. ஆங்கிலம் சொன்னால் எல்லாருக்கும் விளங்கிடும். சரிதானே? உதாரணத்துக்கு ராஜராஜ சோழன் தஞ்சை பெருங்கோயிலை கட்டினான். ராஜராஜ சோழன் தஞ்சை பெருங்கோயிலை கட்டினான், இது செய்வினை. செயற்பாட்டு வினை என்றால், தஞ்சை பெருங்கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அல்ல, ராஜராஜ சோழனால் தஞ்சை பெருங்கோயில் கட்டப்பட்டது. அப்ப முதலாவதுல செய்வினைங்கிறதுல அந்த செயலை செய்தவருக்கு முக்கியத்துவம் இருக்கு, அவரைத்தான் முதன்மைப்படுத்தி சொல்லுவோம். இங்க தஞ்சை பெருங்கோயில் கட்டப்பட்டது அல்ல முக்கியம், ராஜராஜ சோழன் தான் முக்கியமானால். ராஜராஜ சோழனால் தஞ்சை பெருங்கோயில் கட்டப்பட்டது. சரிதானே? அது செயற்பாட்டு விடை. அங்க தஞ்சை பெருங்கோயில் கட்டப்பட்டது தான் முக்கியமான விடை. முதலாவது ராஜராஜ சோழன் தஞ்சை பெருங்கோயிலை கட்டினான், இங்க மன்னன் தான் முக்கியப்படுது. அவன் கட்டினான், அவன் செய்தான். சரி, அங்க தஞ்சை பெருங்கோயில் என்பது ஒரு
ராஜராஜ சோழனா தஞ்சை பெருங்கோயிலா அங்க முன்னிலைப்படுத்தப்படுகிறேன் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் தஞ்சை பெருங்கோயிலை கட்டினான். இது செய்வினை. தஞ்சை பெருங்கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அல்லது ராஜராஜ சோழனால் தஞ்சை பெருங்கோயில் கட்டப்பட்டது என்று சொல்லி சொன்னால் அது செயற்பாட்டு வினை. இந்த வேறுபாடு உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். அப்ப செய்வினை செயற்பாட்டு வினை இதுவும் நீங்க என்ன செய்ய வேணும்? வாக்கியத்தை வச்சு கொண்டுதான் அடையாளம் கண்டுபிடிக்க வேணும். சரிதானே? இப்போ காவிரி அணைக்கட்டை கல்லணையை கட்டினான் ராஜராஜ சோழன். கல்லணையை கட்டினான். ரெண்டு பேருமாக இருந்தால் அங்க முதன்மை வருகிறது ராஜராஜ சோழன் செய்ததில் இதுவும் ஒரு விஷயம். அவர் ஒரு முக்கியமான ரெண்டு காட்டுறோம். அடுத்தது கல்லணை ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது என்று வருகிற போது கல்லணையின் வரலாறு தான் பேசப்படுது. அதுல ராஜராஜ சோழனை சொல்றோம். அது செயற்பாட்டு வினை. ஆங்கிலத்தில் நீங்க படிக்கிற ஆக்டிவ் பசிவ் என்பதை நினைச்சு கொண்டீங்கன்னா சரி. செய்வினை செயற்பாட்டு வினை. அடுத்தது தன்வினை பிறவினை. இதுவும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். தன்வினை பிறவினை என்று சொல்லுகிறது ஒருவர் தான் ஒரு கர்மத்தை செய்கிறார் என்று சொல்லி வருகிற போது அதுக்கு பெயருக்கு நாங்கள் தன்வினை என்று சொல்லுகிறோம். உதாரணத்துக்கு சாப்பிட்டான், செய்தான், சரிதானே? அப்போ நடந்தான், இந்த மாதிரியாக வருகிற போது அது தன்வினை. செய்வித்தான், சரிதானே? செய்வித்தான், செய்தான், அவர் செய்கிறார். இது இன்னொருவர் மூலமாக அந்த கர்மத்தை நிறைவேற்றி கொள்ளுதல் பிறவினை. செய்வித்தான், படித்தான், தான் படிக்கிறார், படிப்பித்தான், மற்றவர்களை படிக்க செய்கிறார். சொல்ற விளங்குதா? இப்ப இப்படி வருகிறதான் நாங்கள் தன்வினை பிறவினை என்று சொல்லி சொல்லுகிறோம். தன்வினை பிறவினை. தன்வினை என்றால் ஒருவர் தான் செய்கிறது. இதுல இன்னொருவரை கொண்டு செய்விக்கிறத நாங்கள் பிறவினை என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப அங்க செய்வினை செயற்பாட்டு வினைங்கிறது அது அப்படி இல்லை. செய்பவர் முன்னிலைப்பட்டால் செய்வினை, செயற்பாட்டு வினைங்கிறது அந்த செய்யப்பட்ட விடயம் முன்னிலைப்படமாக. இங்க அப்படி இல்லை. இங்க ஒரு விடயம்தான். இது அவர் செய்கிறாரா அல்லது இன்னொருவர் கொண்டு செய்விக்கிறாரா? படித்தான், படிப்பித்தான், நடந்தான், நடப்பித்தான், செய்தான், செய்வித்தான், இந்த மாதிரியாக நீங்க இதை பார்த்துக்கொள்ளி. சரியா? அடுத்தது இந்த இடைச்சொற்கள் என்றால் என்ன? இடைச்சொற்கள் தொடர்பில் பெரிய அளவு கொண்டும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. இந்த வினா, ஆ, ஏ, ஓ, அந்த மாதிரியாக எல்லாம் வரும் தானே. செய்தாரா, செய்தாரோ அப்படி என்ன கேட்பீங்க என்ன? அதே போல ஏ என்று சொல்லி அவரே செய்தார், நீங்களே வர வேணும், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வேற்றுமை உறுப்புகள், சொல்லுறுப்புகள், இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் இடைச்சொற்கள் என்று சொல்லுவோம். இடைச்சொற்கள் தொடர்பில் ஆகக்கூட எல்லாம் கதைக்க இல்லை. அது பரீட்சையில பெரிய அளவுக்கு பார்க்கறது இல்லை. மற்றது இந்த உரிச்சொல்லுக்கான சில உதாரணங்கள். அவர் சில உதாரணம் தான் அவர் தந்திருக்கிறார். சால, உரு, தவ, நனி, கடி, சரிதானே? சால சிறந்தது, ஆனா மிகவும், சரிதானே? இந்த மாதிரியாக சால சிறந்தது. கடி, கமல், தாமரை, அங்க அப்படி இந்த வருகிற போது வாசனை என்கிற பொருள்ல வரும். கடி கமல் என்றா வாசனை கமல்கின்ற, சரிதானே? நனி சிறந்த என்றா மிகவும் சிறந்த. அந்த ஓடு மீன் ஓடி உரு மீன் வரும் வரைக்கும், உரு என்ற பெரிய சிறந்த உரு, இந்த மாதிரியாக சால, உரு, தவ, நனி போன்ற சொற்களை வைத்துக்கொண்டு நாங்கள் உரிச்சொற்கள் என்று சொல்லி வகைப்படுத்தலாம். இவ்வளவும் காணும். அங்கான திசை சொற்கள் எல்லாம் தேவையில்லை. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொற்களுக்கு சில உதாரணங்கள் தெரியும். வேற்றுமை உறுப்புகள். அடுத்தது இந்த பின்னுக்கு வருகிற அர், ஆர், அன்னான், ஈ, அள், ஆள் என்றெல்லாம் இருந்தானே. சென்றாள், சென்றான் என்று சொல்லி அப்ப இவைகள் எல்லாம் வருகிறது. எல்லாத்தையும் நாங்கள் இடைச்சொற்களாக, விகுதிகளாக இருப்பவை எல்லாவற்றையும் எடுத்து வச்சுக்கொண்டு, அதுபோல என்ன, போல, போன்று, அல்லது,
அது எனவே தான், தான், எனவே தான், இந்த மாதிரியாக வரக்கூடிய இந்த சொல்லுகள் எல்லாத்தையும் நாங்கள் இடைச்சொற்கள் எடுப்போம். உரிச்சொல், இதுக்குள்ள பெயர் சொல், இடைச்சொல், உரிச்சொல், வினைச்சொல் என்பவற்றுக்குள்ள முக்கியமாக பெயரும் வினையும் அடையாளம் காணக்கூடிய மாதிரியாக அந்த பகுதிகளை படித்து கொண்டால் சரி, இந்த பகுதியை பார்க்கலாம். ஆனால் இது பிள்ளைகள் நீங்க தான் பார்க்க வேணும். இதை நான் சொல்லித் தருகிற தேவையில்லை தானே உங்களுக்கு. இணைமொழி என்றால் என்ன என்று கேட்க மாட்டார்கள். இணைமொழி என்றால் நான் சொல்லி தந்திருக்கிறேன், 2 சொற்கள் சேர்ந்து வரும். அது சில வேளைகளில் ஒத்த பொருளுடையவையாக இருக்கலாம் அல்லது எதிர்பொருளுடையவையாக இருக்கலாம். என்ன, இப்போ குன்றும் குழியும், ஆதி அந்தம். ஆதி என்றா தொடக்கம், அந்தம் என்றா இறுதி. ஆதி அந்தம். சில வேளையில ஈவு இரக்கம் ஒத்த சொற்களாக இருக்கும். ஏதோ ஒரு ஒத்த சொல், எதிர்ச்சொல் அல்லது அண்மித்த விடயங்களாக, இப்ப எலும்பும் தோலும், என்ன, ஏட்டிக்கு போட்டி. ஒப்பு உயர்வு. ஒப்பு என்பது சமம், உயர்வு என்றால் அதிலும் பார்க்க மேலே. இப்படி இருக்கிறத நாங்கள் சொல்லுகிறது ஒப்பு உயர்வு. குற்றங்குறை, சீரம் சிறப்பும், சூதுவாது, இந்த மாதிரியாக வருகிறது இணைமொழி. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்த நான் நினைக்கிறேன். இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர், இணைமொழிகள் என்பது தொடர்பாக நாங்கள் பேசிட்டோம். அடுத்து முக்கியமான ஒரு விடயம் நான் சொல்ல மறந்து போயிட்டேன். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சில யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஆர்வம் இருக்கிறவர்கள் அதை படித்துக் கொள்ளுங்கள். மிகவும் பெறுமதியாக இருக்கும். சரியாக தமிழை எழுதுவதற்கு, சரியாக குறிகளை பயன்படுத்துவதற்கு, இந்த கால் புள்ளி, அரை புள்ளி, முற்றும் புள்ளி என்பவற்றை பயன்படுத்துவதற்கு, அதுபோல ஒலி வேறுபாடுகள், லகர லகர லகர, அதுபோல தகர ரகர, 3 வகை நானா நானா நானா, இந்த மாதிரியாக இந்த வேறுபாடுகளை தெரிந்து கொள்வதற்கு மிகச்சிறந்த வீடியோக்கள். அதில் சின்ன சின்ன வீடியோ, மிக கூட நேரம் எடுக்கிற வீடியோவும் இல்லை. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இவைக்கு கூட ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு கூட 1 மாதம் இருக்குது. இந்த 1 மாதத்தையும் கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாவற்றையும் பரீட்சை நினைச்சு கொண்டு பயன்படுத்தினர்களாக இருந்தால் மிகச்சிறப்பாக ஒரு 90 புள்ளி எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா சர்வ நிச்சயமாக உங்களுக்கு நியமனம் கிடைக்கும். சரி, அடுத்தது இந்த அடைமொழிகள் தொடர்பாக எங்களுக்கு தெரியும். அடைமொழிகள் என்று சொல்லுகிறது ஏதாவது ஒரு பெயர் சொல்லை அல்லது வினை சொல்லை விசேடிப்பதற்காக அல்லது விளக்குவதற்காக வருவது அடைமொழிகள். ஏன்னா இப்ப மிகவும் பாதிக்கப்பட்டோம் என்பதில் வருகிற மிகவும் என்பது ஒரு அடைமொழி. அது வினை சொல்லுக்கு முன்னால் நின்றால் வினையடை எனவும், பெயர் சொல்லுக்கு முன்னாக நின்றால் பெயரடை எனவும் அழைக்கப்படும். அதுபோல எழுவாய், பயனில, செயற்படு பொருள் என்பவற்றுக்கு முன்னால் நின்றால் அதற்கு ஏற்றபடியாக அதுக்கு பெயரை வைப்போம். ஏன்னா எழுவாயினுடைய அடைமொழியாக அல்லது பயனிலையினுடைய அடைமொழியாக, செயற்படு பொருளினுடைய அடைமொழியாக அது இருக்கலாம். வெள்ளை பூனை சூடான பாலை விரைவாக குடித்தது. அப்ப இங்க பூனை என்கிற எழுவாய்க்கு முன்னால வெள்ளை என்கிற அடைமொழியும், பால் என்கிற செயற்படு பொருளுக்கு முன்பாக சூடான என்கிற அடைமொழியும், குடித்தது என்கிற பயனிலைக்கு முன்பாக வேகமாக அல்ல விரைவாக என்கிற அடைமொழியும் இருக்கு. அப்ப இங்க எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் என்பவற்றுக்குரிய அடைமொழிகளாக இருக்கும். வினை அடைமொழி என்பது பயனிலை அடைமொழியாக இருக்கும். எப்போதுமே எழுவாயும் செயற்படு பொருளும் பெயர் சொற்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் பயனிலை வினை சொல்லாகத்தானே இருக்கும். இப்போ அதை நாங்கள் வினை அடைமொழி அல்லது பயனிலை அடைமொழி என்பதாக பார்த்து கொள்ளலாம். இதுக்கு மேல நாங்கள் நெருக்கடிப்பட தேவையில்லை. சரிதானே? இதுல தனியான பெயரடை, ஆக்க பெயரடை அல்ல கூட்டு பெயரடை, வினை அடை, அதுக்கு தனி கூட்டு என்று சொல்லி இருக்குது. சரிதானே? அது எல்லாம் அந்த விளக்கங்கள் வேணும். அந்த பகுதியை விட்டுட்டு போகலாம். இந்த தொகை நிலை, தொகாநிலை என்று சொல்லி சொல்லுகிறது. தொகை நிலை, தொகாநிலை இது என்ன என்று சொல்லி பார்க்க வேண்டும். சரிதானே? இப்ப தொகை என்று சொல்லுகிறது ஒன்று அங்க தொக்கி நிற்கும்.
தொக்கி நிற்கிறதுனா மறைஞ்சு நிற்கிறது. ஒரு விடயம் அங்க மறைந்து நின்றால் அதை நாங்கள் தொக்கு நிற்கிறது, மறைந்து நிற்கும் தொகை நிலை என்று சொல்லி சொல்றோம். தொகா நிலை என்றால் அங்கே ஒன்றும் இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு இதுல எறிகணை, எறிகின்ற கணை என்று சொல்லி அதை சொல்ல அங்க பின்னுக்கு அதுக்குரிய விளக்கம் இருக்கு. நான் அந்த பகுதியை காட்டியே பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துகிறேன். சரியா? அப்போ தொகை என்கிறது சில வேளையில இப்ப கடற்கரை, கடல் சகக்கரை, அங்க அது கடலின் கரை. ஒரு வேற்றுமை விகுதி உண்டு, வேற்றுமையினுடைய உருவு உண்டு, அதுக்குள்ளே ஒழிச்சு நிற்கும், மறைந்து நிற்கும். அப்படி நின்றால் அது நாங்கள் தொகை என்று சொல்லி சொல்றோம். தொக்கு நிற்பது தொகை என்று சொல்லி சொல்லும். அப்ப அதுல தொகை நிலைகள்ல கணக்கு எல்லாம் இருக்குது. வேற்றுமை தொகை, வினத்தொகை, பண்பு தொகை என்று சொல்லி எல்லாம் சொல்லுவோம். சரிதானே? உதாரணத்துக்கு இதுல அவர் போட்டிருக்கிறார்கள் பாருங்க, மீன் சந்தை, மீன் விற்கிற சந்தை, அதுல ஒரு விளக்கம் மறைந்து நிற்கும். அதுபோல வட்ட மேசை, வட்டமான மேசை, கயல் போன்ற விழி, கயல் விழி, இப்படியாக இருக்கிற இதில் நாங்கள் தொகை நிலை தொடர் என்று சொல்றோம். தொகை நிலை என்றால் உருவுகள் மறைந்து வரும், ஒரு சொல் போல இருக்க வேணும். இந்த இதில் போட்டிருக்காங்க பாருங்க, மீன் சந்தை, தங்க காப்பு, முதியோர் இல்லம், கண்ணீர், குளக்கரை, கிணற்று தவளை. சரியா? இப்படி எல்லாம் வருகிறது. அது வேற்றுமை தொகை என்று சொல்லி சொல்லுகிறேன். மீன் சந்தை, மீனை விற்கும் சந்தை, அந்த வேற்றுமை உருவு அதுக்குள்ள இருக்கு. தங்கத்தால் ஆன காப்பு, தங்க காப்பு, முதியோருக்கு உரிய இல்லம், முதியோர் இல்லம், இருந்து, ஐந்தாம் வேற்றுமையில் கண்ணில் இருந்து, அதுபோல குளத்தினது கரை, ஆறாம், இதெல்லாம் வேற்றுமை தொகை என்று சொல்லி சொல்ற. தொகை என்றால் அதை ஒழிச்சு நிற்கும். அது பிறகு அஞ்சால விரிச்சு எழுதி வச்சிருக்கிறார், விதி என்று. தொகை விரி என்று அவ்வளவு தூரம் வேணாம் பிள்ளைங்களுக்கு. வினைத்தொகை என்றது அது காலத்தை காட்டாது, எல்லா காலத்துக்கும் சரி. இப்போ ஏவுகணை, சரிதானே? ஏவுகணை என்றால் 3 காலத்துக்கும் பெரும். ஏவிய, ஏவுகின்ற, ஏவும். இதுதான் நான் சொன்ன பெயரெச்சம். ஏவிய அது பெயரெச்சம், ஏவுகின்ற, ஏவும் பெயரெச்சம். பின்னுக்கு கணை என்கிற பெயர் சொல் இருப்பதனால அது பெயரெச்சம் என்று சொல்லி அவ்வாறு அந்த ஒரு சொல்ல உடைச்சு பார்க்கிற போது அதற்குள்ள பொருள் 3 காலத்தையும் காட்டக்கூடியதாக தொக்கு நிற்கமாக இருந்தால் அதை நாங்கள் வினைத்தொகை. ஏவுகணை, நான் சொன்ன போல சுடுசோறு, இந்த மாதிரியாக இருக்கும். அதுபோல அந்த கரும்பலகை, வெண் சட்டை, பண்பு தொகை, இந்த மாதிரியாக இது வேணாம் நீங்க விடுவோம். தொகை என்றால் அதுக்குள்ள ஏதோ ஒரு உருவு அல்ல ஒரு விளக்கம் தொக்கி நிற்கும். சரியா? சூரியன் உதித்தது என்பதில் எதுவும் தொக்கி நிற்க இல்லை. அதை நாங்கள் வில்லை வளைத்தான் என்கிறது, வில் வளைத்தான் என்று சொல்லி எழுதினால் அது தொக்கு நிற்கும், ஐ தொட்டு நிற்கிறது. சரிதானே? அப்போ சூரியன் உதித்தது என்பதில் அது சாதாரணமான ஒரு எழுவாய்த்தொடர். இப்போ நாங்கள் அதில் தொகை நிலை, தொகா நிலை தொடர்பில் அதிகம் பார்க்க தேவையில்லை. இப்படி தொகை என்றொன்று இருக்குது என்று வச்சுக்கொள்ளுங்க. பழமொழிகள் படியுங்க கட்டாயமா. பழமொழிகளுக்குரிய விளக்கம், இதுக்குரிய கருத்து சொல்லக்கூடிய இருக்கணும். இன்னொரு முக்கியமான விடயம், இந்த தொடர்மொழிக்கு ஒரு மொழி, ஒரு முக்கியமான பெரிய விஷயத்தை ஒரு சொல்லாத விளக்குறது. சரிதானே? நிலத்தின் உரிமை கொண்டாடுவதற்கு சான்றாக எழுத்துருவில் அமைந்த ஆவணம். இதுல இன்னொரு விதமாக இருக்குது. நாங்கள் அதை கொஞ்சம் சரிப்படுத்தி பார்த்து கொள்வோம். ஆவணம் என்றது டாக்குமெண்டா, இங்க வரணும் ஆவணம், இது இங்க வரும். உறுதி, காணி உறுதி, காணி ஆவணம் என்று சொல்லக்கூடாது, காணி உறுதி என்றா நிலத்தின் உரிமை கொண்டாடுவதற்கு சான்றாக எழுத்துருவில் அமைந்த ஆவணம் என்று எழுதணும். உறுதி என்று தருவார்களாக இருந்தால், உறுதிக்கு பல்வேறு பொருட்கள் உண்டு, ஆனால் இங்க உறுதி என்பது நிலத்தில் உரிமை கொண்டாடுவதற்கு சான்றாக எழுத்துருவில் அமைந்த ஆவணம், உறுதி என்று சொல்லு.
சரியா? இதுல இந்த விளக்கத்தை மாறி எழுதியிருக்கிறார்கள். சரி, பரவாயில்ல, அவர் எழுதின மாதிரி வச்சுக்கொள்வோம் நாங்கள். அதே போல சபையில சொல்லத்தகாத சொல்லை மறைத்து வேறு வகையால சொல்றது சிலது சபையில அது ஒரு கொச்சையாக இருக்கும் அப்படி சொன்னா. நாங்கள் சாதாரணமாக சொல்லாமல் அதை ஒரு மறைவாக அந்த விஷயத்தை சொல்லுகிறது. அதுபோல் ஈமக்கிரி என்ற என்ன, உரைகள், உவமானம், உதாரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த சொற்களினுடைய பொருள் பெரும்பாலும் பொருளை தந்து போட்டு உங்களை சொல்ல எழுதும்படி கேட்கலாம். ஒரு முழு பொருளையும் அல்லது முழு சொத்தையும் தானே தனித்து அனுபவிப்பது என்றால் ஏகபோகம் என்று சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். இது கட்டாயம். படியுங்கோ பிள்ளைகள், சொல்லி பாருங்கோ. சரிதானே? ஒவ்வொன்றை நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கால இருக்கிற விளக்கத்தை தெரியக்கூடியதாக வைத்துக்கொண்டு முன்னுக்கு இருக்கிறத மறைவாக மடித்து கொண்டு சொல்லி பார்க்கணும். முதல் ரெண்டையும் சேர்த்து படிச்சுட்டு அதுக்கு பிறகு மாலை அல்லது இரவில் கூடும் சந்தை என்றால் அங்காடி என்றால் சந்தை, அல் என்றால் இரவு, அல்லும் பகலும் பாடுபட்டார் என்றால் இரவும் பகலும் என்பது அதனுடைய கருத்து. அல்லும் பகலும் பாடுபடுகிறது என்றால் இரவும் பகலும். அப்ப அல் என்பது இரவை சொல். சரிதானே? இந்த மாதிரியாக தொடர்மொழிக்கு ஒரு மொழி நான் அதில் ஒன்றும் விளங்கப்படுத்துறதுக்கு இல்லை. இந்த பின்னால சொல்லப்படுகிற விவரித்தல சொல்லுகிற போது அதற்குரிய சொல்ல நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். நிச்சயமாக இதுக்குள்ள கேள்வி வாரது பல பரீட்சைகள்ல அது வந்துருக்கு. சரி, சில வேளை அப்படி தந்து போட்டு 4 சொல்ல தருவார்கள். சரியான ஒரு சொல்ல கீற வேண்டியும் இருக்கலாம், அல்லது நீங்கள் எழுத வேண்டியும் இருக்கலாம். சபையில் சொல்லத்தகாத சொல்லை மறைத்து வேறு வகையில் சொல்லுவது என்று சொல்லி போட்டு குழு குறி, இடக்கரடக்கல், இந்த மாதிரியாக ஏதோ 4 சொல்ல போடுவார்கள். அதில் பொருத்தமானதை நீங்கள் பொருத்தமானபடியே கீற வேண்டி இருக்கும். சில வேளைகளில் சில பரீட்சைகளில் எழுத வேண்டியதாக இருக்கும். இந்த பகுதியை நான் விளங்கப்படுத்துறதுக்கு இல்லை ஒன்றும். நீங்கள் கவனமா பார்த்து கொள்ளுங்க. 10ஆம் ஆண்டு புத்தகம் நான் இன்றைக்கு வேகமாக பார்த்து முடிக்க வேணும் என்று சொல்லி நினைச்சினான். வேற்றுமைகள் தொடர்பாக ஏற்கனவே 4 வேற்றுமை பார்த்துட்டோம் என்று நினைக்கிறேன். ஏன்னா கூவரைக்கும் பார்த்து நாங்கள் 5வது இல் என்பது அங்கே இருந்து நீங்குகிற பொருளை தரமாக இருந்தார். மலையிலிருந்து வீழுகிற அருவி, மலையில் வீழ் அருவி. அதுபோல 5ஆம் வேற்றுமை என்று சொல்லி சொல்லுகிறது. நீங்குகிற கருத்துல வரமாக இருந்தால் அது 5ஆம் வேற்றுமையை காட்டும். அப்போ இதுக்கு பதிலாக இருந்து என்கிற சொல்லுருவையும் பயன்படுத்தலாம். சரிதானே? மலையில் வீழருவி, மலையில் இருந்து விழுகின்ற அருவி என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இருந்து போன்ற பெயர் சொற்களை பயன்படுத்தலாம். ஆக வேற்றுமையில நெருக்கடிப்பட தேவையில்லை. 6ஆம் வேற்றுமை அது ஆது என்று சொல்லி வரும். சரிதானே? அது உடைமை பொருள்ல வரும். உடைமை என் பிளஸ் அது, எனது. சரிதானே? கண்ணன் அது, கண்ணனது. பறவைகளது, கோதுமையினது என்பதாக அது ஆது என்கிற உறவுகள் வருமாக இருந்தால் அதை நாங்கள் சொல்லுகிறது 6ஆம் வேற்றுமை என்று சொல்லி. அடுத்தது 7ஆம் வேற்றுமை. இதுக்கும் இங்க இல் என்கிற உருவு இருக்குது. 5ஆம் வேற்றுமையில வருகிற உருவு அந்த ஒரு இடத்துல இருந்து நீங்கி போகிற, ஒரு இடத்துல இருந்து விலகி போகிற அந்த பணியை தான் சொல்லுவோம். சரிதானே? அது அந்த நீங்கள் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற ஃப்ரம் என்பதாக இருக்கு. இங்கே அப்படி இல்லை. இது இந்த இன் ஒன் அட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் பாவிக்கிற இடம். சரிதானே? வீட்டில், வானத்தில், புத்தகத்தில் என்று சொல்லி அப்படி இருக்கிற இடத்துல இது 7ஆம் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமைக்கும் 7ஆம் வேற்றுமைக்கும் உருவு இல் இன் என்பதாக இருந்தாலும் இங்க இல் என்பதாக இருக்குது, அங்கேயும் இல் இருக்குது. ஆனால் 5ஆம் வேற்றுமையில அது ஒன்றில் இருந்து என்பதாக நீங்கள் அதை பொருள் எடுக்க வேண்டும். சரிதானே? இருந்து என்று தமிழ்ல நாங்கள் எழுதுகிற அந்த பொருளைத்தான் அது இல் என்பது தரும். 7ஆம் வேற்றுமை ஆங்கிலத்தில் வருகிற இன் ஒன் அட் என்கிற பொருளை தரும். 5ஆம் வேற்றுமைக்கு 7ஆம் வேற்றுமைக்கும் அதுதான்.
எட்டாம் வேற்றுமை இப்ப அது ஒருவரை விழிப்பதற்கு ஒரு ஆளை அலர்ட் பண்ற மாதிரியா கூப்பிடுற மகனே வா அந்த மாதிரியா அப்படி தங்காய் நாராய் நாராய் செங்கால் நாராய் அந்த அவர்களை கூப்பிடுற விழிக்கிறது சரிதானே இப்ப தங்கை என்று கூப்பிடாம தங்காய் அண்ணோய் என்று கூப்பிடுவோம் அந்த மாதிரி சரிதானே அதுபோல மக்காள் புலவர்கள் என்று சொல்லி அழைப்பது எட்டாம் வேற்றுமை அது விழி வேற்றுமை என்று சொல்லப்படும் அதாவது ஒருவரை விழிப்பதற்கு ஒரு ஆளை மென்ஷன் பண்றதுக்கு நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம் நாங்கள் வேற்றுமை தொடர்பில் நீங்கள் அதிகம் சிரமப்பட்டு கொண்டிருக்க தேவையில்லை ஆனால் ஏனைய விடயங்கள் பார்க்க அதுல இருக்கிற பெயர் சொல் வினைச்சொல் மற்றது இந்த தொடர் மொழிக்கு ஒரு மொழி இந்த மாதிரியான விடயங்கள் பார்க்க வேணும் இது நான் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே அழகாக சொல்லி தந்துட்டேன் புணர்ச்சி என்பது அதாவது இரண்டு சொற்கள் சேருவது ஏற்கனவே நிற்கிற சொல்ல நாங்கள் நிலைமொழி என்று சொல்லுகிறது பின்னுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற சொல்ல நாங்கள் வருமொழி என்று சொல்லுவோம் நிலைமொழி வருமொழி நிலைமொழியினுடைய இறுதியாக இருக்கிற எழுத்த நிலைமொழி ஈறு என்று சொல்லியும் வருகிற சொல்லினுடைய முதல் எழுத்தாக இருக்கிறத வருமொழி முதல் என்று சொல்லுவோம் அப்ப நிலைமொழி ஈற்று வருமொழி முதல் வருமொழி முதல் அப்ப நிலைமொழியினுடைய ஈட்டில இருக்கிற எழுத்தம் வருமொழியினுடைய முதலாக இருக்கிற எழுத்தம் சேருகிற போது இவ்வாறு நிகழும் ஏன்னா சில வேளைகள்ல அதுல அந்த சொற்களே திரிவடைவதும் உண்டு உதாரணத்துக்கு ஆறு சகபாலம் என்று எழுதுகிற போது இடையக்குள்ள ஒன்றும் வராது ஆறு என்பது பாலம் என்பதற்கும் இடையில ஒரு உப்பெண்ணா வரும் அதற்கு முன்னுக்கு ஆறு என்பது திரிவடைந்து ஆற்று என்று சொல்லி மாறிவிடும் அதையும் நாங்கள் திரிதல் விகாரம் என்பதற்குள்ளே எடுத்துக்கொள்வோம் அதுக்கு வேறு சில இலக்கண விளக்கங்கள் இருக்குது அது நாங்கள் இப்போ வேணும் அப்ப ஆறு சகபாலம் ஆற்றுப்பாலம் ஆறு பாலம் என்று எழுதுவே வைத்தானே ஆற்றுப்பாலம் அப்படி வருகிறதையும் நீங்கள் திரிதலாக எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ தோன்கள் என்றால் புதுசாக ஒரு எழுத்து வரும் கெடுதல் என்றால் இல்லாமல் போகும் திரிதல் என்றால் ஒன்று இன்னொன்றாக மாறும் இதை பற்றி நான் விளக்கமாக பேசிட்டேன் பிள்ளைகள் நெருக்கடிப்பட தேவையில்லை திருப்பி திருப்பி நான் சொல்லி உங்களை சிறப்புப்படுத்த இல்லை சரியா அடுத்தது அணிகள் அணிகள் தொடர்பாகவும் கொஞ்சம் விரைவாக சொல்லுகிறேன் சரிதானே இப்போ இங்க அணிகள் என்பதில் உவமை அணி இந்த உவமை அணி என்று சொல்லி சொன்னா தெரிந்ததை வைத்துக்கொண்டு தெரியாததை விளங்கப்படுத்துறது தான் உவமை அணி அதன் தான் எடுத்துக்கொண்ட விடயத்தை அழகாக ஒரு சிறந்த வகையில பொருள்படவும் சுவைபடவும் சொல்லுவதற்காக பயன்படுத்துகிறது நாங்கள் அணிகள் என்று சொல்லுவோம் அதுல உவமை அணி இது ஒன்றை ஒப்பிட்டு காட்டுவது சரிதானே இப்ப தயிர் கடலில் வெண்ணெய் போல் வெண்ணிலாவே தனி விசும்பில் தவழ்ந்திடுவாய் வெண்ணிலாவே இங்க தயிர் கடலில் வெண்ணெய் போல தனி விசும்பு விசும்புங்கிறது ஆகாயம் விசும்பில் தவழ்ந்திடுவாய் யார் தவழுகிறது இங்க வெண்ணிலா இப்ப பாருங்க தயிர் கடல் போல எது சொல்லப்பட்டிருக்குது தயிர் கடலில் கடல் என்பது எது எதை சொல்லுகிறோம் தயிர் கடலை போல இருக்கிறது ஆகாயம் வெண்ணெய் போல இருப்பது வெண்ணிலா நிலா என்ன அப்போ அங்க வெண்ணெய் வெண்ணெய்ங்கிறது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு அது மாதிரி நீ இருக்கிறாய் வெண்ணெய் உவமானம் வெண்ணெய் போல இருப்பது எது வெண்ணிலா இங்கு தயிர் கடல் என்பது கடல் என்பது அங்கு ஆகாயத்தை தான் சொல்லப்படுது தயிர் கடலில் வெண்ணெய் விசும்பில் நிலா அல்லது ஆகாயத்தில் நிலா தயிர் கடல் என்பது ஆகாயத்துக்கும் அதுபோல இந்த பகுதியில் எங்க
வெண்ணெய் என்கிறது நிலாவுக்கும் என்பதாக விவரிக்கப்படுகிறது. அப்ப இங்க ஒரு பொதுவான தன்மை இருக்கு. ஒரு பொதுவான தன்மை இருக்கும். என்னென்றால் ரெண்டுக்கும் இடையில அந்த வெள்ளை திரட்சி சரிதானே. உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கும். உவமானம் என்பது தெரிந்த பொருளை சொல்லி அது மாதிரி இது இருக்குது என்கிறது உவமேயம். வெண்ணிலா உவமேயமாக இருக்கு. சரிதான். இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லுகிறது, அன்றலர்ந்த தாமரை போல ராமனது முகம் இருந்தது என்று சொல்றாரு. அன்று அலர்ந்த இன்றைக்கு தான் பூத்த புது தாமரை போல. அந்த புது தாமரை என்கிறது உவமானம். அது எதற்கு சொல்லப்படுது? ராமனுடைய முகத்துக்கு. அது உவமேயம். சரி, ராமனுடைய முகம் உவமேயம். அப்போ உவமானம் உவமேயம் என்பவை இருக்கும். உவமைக்கு போல, புரிய, ஒப்ப, ஒப்ப, நிகர்த்த, நேர இப்படியான உருவுகள் எல்லாம் வரும். அடுத்தது உருவகம். இந்த உருவக என்பது மேல சொல்லப்பட்ட உவமை அணியை விட இன்னும் கொஞ்சம் பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. அது ஒன்றை குறிப்பாக விளக்குவது. சரிதானே. இங்க ஒன்றை இன்னொன்றாக காட்டுகிறது. இப்போ உதாரணத்துக்கு பேசும் பொற்சித்திரமே, பேசும் பொற்சித்திரம். அந்த குழந்தைய என்னவாக சொல்லுகிறார்? அது பேசுகிற ஒரு சித்திரமாக சொல்லுகிறார். பேசும் பொன்னால் வரையப்பட்ட அல்ல பொன்னால் ஆன ஒரு சித்திரம் அல்ல ஒரு சிற்பம் என்று வச்சுக்கொள்வோமே. சரிதானே. அப்ப இங்க பேசும் பொற்சித்திரம். பிள்ளை கனி அமுது, பிள்ளை கனி அமுது என்கிறவை எல்லாம் ஒரு இன்னொரு ஆளை குறிப்பதற்கு கண்ணம்மா என்கிற ஒரு சிறு பெண் பிள்ளையை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதைத்தான் நாங்கள் உருவக அணி, உருவக அணி என்று சொல்லுகிறது. ஒரு விடயத்தை அந்த மேல அதுபோல இது என்று சொல்லுகிற. இப்ப பேசும் பொற்சித்திரம் போல என்று சொல்லி அந்த ஆளை அப்படி சொல்லுகிறீர்கள். அவரே அதுவாகவே சொல்லுகிறது. சரிதானே. மற்றது உயர்வு நவிர்ச்சி. உயர்வு நவிர்ச்சி என்றால் ஒருவருடைய பண்பை இன்னும் பெருமைப்படுத்தி சொல்லுகிற அணி உயர்வு நவிர்ச்சி அணி என்று சொல்லுகிற. உதாரணத்துக்கு வானத்தை தொடுகின்ற மாட மாளிகைகள். அங்க வானத்தை தொட இல்லை, கொஞ்சம் உயரம் பெருசு என்ன. வானத்தை தொடுகின்ற மாட மாளிகைகள். அப்போ அந்த மாதிரியாக சொல்லப்படுகிறது உயர்வு நவிர்ச்சி அணி. தற்குறிப்பேற்றம் என்றால் ஒரு புலவன் இயற்கையான நிகழ்வு ஒன்றை தான் நினைக்கிற மாதிரியாக ஒரு பொருளை சொல்லுது. இயற்கையாக நடக்கிற ஒன்றுக்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறார்கள், கோவலன் கண்ணகி அவர்கள் போகிற போது அங்கே அந்த கொடி வெளிப்புறமாக வீசினதாம். அந்த நாட்டினுடைய கொடி வெளிப்பக்கமாக காற்றுக்கு அசைதப்பா. புலவர் சொல்லுகிறார், உள்ள வராத வெளியே போவோன்னு சொல்லி அதை காட்டுகிறாங்க. அதே போல ராமன் மிதிலைக்கு போன போது கொடி உட்புறமாக அசைந்ததா அவன் பேரு வாவாண்டு கூப்பிடுகிறது என்று சொல்றாங்க. கூப்பிடுது என்று அது இயல்பாக நடக்கிறதுக்கு இவர் ஒரு பொருளை தானாக ஏற்றி இயற்கை நிகழ்ச்சிகளின் மீது தன்னுடைய கருத்தை ஏற்றி கூறுவதை தற்குறிப்பு ஏற்றம். தன்னுடைய குறிப்பை அதன் மேலே ஏற்றி சொல்லுவது தற்குறிப்பேற்றார். இந்த பகுதியிலையும் கவனமா பார்க்கணும் பிள்ளைகள். இங்க பாருங்க, இது ஒரு சொல்லுக்கு பல பொருள். இதை எப்படி உங்களுக்கு கேள்வியாக வரும் என்றால், அவர்கள் 5 சொல்ல தந்து போட்டு ஒரு சொல் அதுக்கு வித்தியாசமாக இருக்கும், அதை கீறுங்கோ, வித்தியாசமான சொல்லுக்கு அதுக்குரிய இலக்கத்தை எழுதுங்கோ, அல்லது வித்தியாசமான சொல்லுகளை கோடு போடுங்கோ, அப்படித்தான் கேட்பார். அப்ப இங்க சில வேளையில வரிசை, அழகு, ஆபரணம், பாத்திரம், குழு என்று சொல்லி போட்டு விடுவார். அப்ப உங்களுக்கு தெரியும் பாத்திரம் என்பது வராது என்று. எப்படி தெரியும்? இதை படித்து வச்சா தானே தெரியும். சரிதானே. இப்போ இது போல ஒரு சொல்லுக்கு பல பொருள். அணி என்பதற்கு 5 பொருள் இருக்கு. அரவம் என்ன, ஒலி, பாம்பு 2 பொருள் இருக்கு. அரவம் கேட்டது என்றால் சத்தம் கேட்டது. சரிதா. ஆடி என்கிறது இது இன்னும் பொருட்கள் உண்டு. ஒரு மாதம், ஆடிங்கிறது ஒரு மாதம். அதுபோல கண்ணாடி,
மற்ற ஒரு வினையெச்சமாகவும் அது வேற. சரிதானே? வினையெச்சமாகவும் அது வேற. அது ஒரு ஒரு குறைவினை என்ன, அப்படியாகவும் அது வேற. இதுல இருக்கக்கூடிய 25 சொற்கள் இருக்குது. இப்படி இந்த பாட புத்தகங்களுக்குள்ள தான் கேள்வி வரப்போகுதுன்றது எங்களுக்கு தெரியும் தானே. இதுலயும் நாங்கள் படிச்சு வைக்காம அங்க போய் நின்று கொண்டு பல பிள்ளையாக கவலைப்பட்டா ஒன்றும் செய்யலாம். திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடியது, இதை நீங்க சொல்லித்தான் பார்க்க வேணும். ஒருவர் கேட்கலாம், இல்லை உங்களை நீங்களே கேட்கலாம். சரிதானே? கரி என்கிறது அடுப்பு கரி, யானை சாட்சி, ரெண்டும் 3 சொல் இருக்கு. இதுக்கு பாருங்க, ஓடு என்பதற்கு ஓடுறது ஆமை நண்டு என்கிற பொருளும் இருக்காம். ஓடு என்பதற்கு நண்டு என்று சொல்லியும் பொருள் இருக்கு. கூரையோடு, புளியம்பழத்தினுடைய ஓடு, இந்த மாதிரியாக நிறைய இருக்கு. திங்கள் ஒரு மாதம், மாதத்தை சொல்றேன், இந்த மார்கழி திங்கள் என்று சொல்லுவோம். சந்திரன் வாரத்தில் ஒரு நாள். இப்படியாக பந்தம், கட்டு, அதுபோல உறவு, மலம், கயிறு, பாசம் என்பது போல இப்படி இதை படைச்சு வச்சிருங்க. இது ஒரு சொல்லுக்கு பல பொருள். அதே போல ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்களும் இருக்கு. ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள். சூரியன் என்பதை குறிப்பதற்கு ஞாயிறு, பகலவன், கதிரவன், ஆதவன், பரிதி, அருக்கன், வெய்யோன் என்று சொல்லி 7 சொற்கள் இருக்குது. இது ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள். அதுபோல மற்றது என்ன சொன்னாங்க, ஒரு சொல்லுக்கு பல பொருள். இது ஒரு பொருளுக்கு பல சொல். இதுலயும் உங்களுக்கு 31 சொற்கள் தரப்பட்டிருக்கு. இவ்வளவையும் தயவு செய்து திரும்ப வாசிங்கோ, சொல்லி பாருங்கோ. இதை சொல்லி பார்க்குறேன்னா நீங்கள் ரெண்டையும் சொல்லலாது தானே. வனம் என்பதற்கு வனத்தை ஞாபகப்படுத்தி அதனுடைய பொருளையும் அதுக்கு இருக்கிற 4 சொல்லையும் ஞாபகப்படுத்தலாம். சரி, அவர்கள் என்ன செய்வார்கள், 5ஐயும் சேர்த்து போட்டு இதில் ஏதாவது ஒன்று எடுப்பார்கள். இந்த கானகம் என்பதை எடுத்து போட்டு அதுக்குள்ள சர்ப்பம் என்கிற ஒரு சொல்ல போடுவார்கள். அப்போ வனம், காடு, ஆரணியம், சர்ப்பம், அடவி என்பதில் வேறுபாடு உங்களுக்கு சர்ப்பம் என்றதை நீங்கள் விடையாக எடுப்பீங்க. இந்த மாதிரியாகத்தான் வயலுக்கு பழனம் என்று கூட ஒரு சொல்லி இருக்காம்பார். சரி, இப்படியாக ஆண்டு பத்தில் இருக்கிற முக்கியமான விடயங்களை நான் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு வசதி என்னென்னா கேட்டுக்கொண்டிருக்கிறதானே. 2-3 நாள் இப்படியே போயிட்டு அடுத்து வருகிற சேலமர்வுகள் நாளைக்கு கிரகித்தல் இருக்கும் பெரியாக்களோடு சேர்த்து. அதற்கு பிறகு வருகிற சேலமர்வுகள் அடுத்தடுத்து நுண்ணறிவு அல்லது உழைச்சார்பு நாங்கள் அழைக்கிற ஐக்கியூ பேப்பர்ஸாக தான் இருக்கும். கவனமாக படித்து கொண்டு வாங்க. நல்லது. எம்எஸ்ஓ பிள்ளைகளுக்கு கூட காலம் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்க. மற்ற ஆக்களும் பயப்பட தேவையில்லை. ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் எக்ஸாமுக்கு இருக்கிறார்கள், அதுவும் 1 மாதத்துக்கு மேலே இருக்குது காலம். ஒவ்வொரு நாளும் கவனமாக படித்தால் 2 பாடங்கள்லையும் நாங்கள் எல்லா கேள்விக்கும் விட எழுதுவோம் என்கிற அளவுக்கு போய் 90 புள்ளிகளை பெற்றுக்கொண்டால் அது இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று இருக்குதுன்னு, ஒரு பெரிய தொகை ஆட்சேர்ப்பு அரசாங்கம் செய்ய போகுதுன்னு சொல்லி இதுக்கு பிறகு ஒரு 5 வருஷத்துக்கு எந்த வேலை வாய்ப்புக்கும் இடம் இல்லை. வேலை கவனமாக இருக்க வரும் பிள்ளைகள், உங்களுக்கு கிடைச்ச பொன்னான வாய்ப்பு. சரியா? இந்த அளவுக்கு இந்த எண்ணிக்கையில் ஆட்களை எடுக்க இல்லை. கடந்த காலங்களில் உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பல பேர் பல்கலைக்கழகங்களில் டிகிரி செய்கிறார்கள், அல்லது தொழில்நுட்ப கல்லூரி, உயர் தொழில்நுட்ப கல்லூரிகளில் உயர் தேசிய டிப்ளோமா இப்படி செய்கிறார்கள் எல்லாம் இருப்பீங்க, அல்லது திறந்த பல்கலைக்கழகங்களில் படித்து கொண்டிருப்பீங்க இப்படியாக, அல்லது வெளிவாரியாக பல்கலைக்கழகங்களில் படித்து கொண்டிருப்பீங்க. எல்லாம் செய்து போட்டு நாளைக்கு வெளியே வந்து வேலை இல்லாத பட்டதாரிகளாக தெருவில் நிற்காம கையில் ஒரு வேலையோட இருக்கிறதுங்கிறது பெரிய வரம் பிள்ளைகள். அது இப்போ உங்களோட வயதில் விளங்காது. சரிதானே? சின்னாக்கள்லானே. அப்போ அது இந்த முக்கியத்துவம் தெரியாது. மற்றது உங்களுக்கு பரீட்சையினுடைய கடினத்தன்மையும் தெரியாது. நீங்கள் ஏதோ போகிறோம் வெட்டி கிழிச்சு போட்டு வாரோம்னு நினைச்சு கொண்டு தான் அங்கே போகிறீங்க. உண்மையில் அப்படி அல்ல. அந்த பரீட்சை மண்டபத்தில் அந்த வினாத்தாள் ஓங்கி முகத்தில் அறையும் உங்களுக்கு. அதை விட இரவா பகலா கொஞ்சம் பேர் பாடுபட்டு படிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது அதுக்கு. சரிதானே? இதில் மிகவும் பாடுபட்டு
படிக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்தான் உங்களுக்கு போட்டி. நீங்கள் 90 புள்ளி எடுப்பீங்கள் என்றால் யாரையும் நீங்கள் போட்டியாக கருத தேவையில்லை. அது நீங்கள் உங்களோட கையில தான் இருக்குது. காலத்தை தவற விடாதீங்கோ. திருப்பி இந்த வாய்ப்பு வராது பிள்ளைகள். நான் திருப்பி திருப்பி உங்கள்ட்ட கெஞ்சி கேட்கறது அதுதான். சரிதானே? தயவு செய்து வீணாக்கி போடாதீங்கோ. திருப்பி இந்த வாய்ப்பு வராது. உங்களோட கூட இருக்கிறவங்க திருப்பி நீங்கள் ஒரு வேலைக்கு அடிச்சு பிடிச்சி போக சிலோட போகவே முடியாமலும் இருக்கும். மற்றது கடந்த காலங்கள் மாதிரி இனி அரசியல் செல்வாக்கில் இந்த சேர் அந்த சேர் ஏதோ வேலை எடுத்து தருவினம் ஆட்சி ஏற்பார்கள் எல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை என்றால் அரசாங்கத்துக்கு அப்படி இல்லாமல் ஆசை இருந்தாலும் சர்வதேச நாணய நிதியம் அதுக்கு அனுமதிக்காது. சர்வதேச நாணயம் நிதியம் கொடுத்த கடன்ல தான் நாடு ஒரு மாதிரி இயங்குது. அவன் சொல்லுகிறபடிதான் நாட்டை கொண்டு போக வேணும். இப்ப இருக்கக்கூடிய இந்த வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்யறதுக்கு சர்வதேச நாணய நிதியத்திட்ட ஒரு அனுமதி எடுத்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி தான் இவ்வளவு செய்ய போயினோம். சரிதானே? அப்போ இந்த விடயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளாமல் ஏதோ ஒவ்வொரு வருஷம் உங்களை கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க என்பது போல நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா ஒரு பயணம் இல்லாமல் வீணா போயிடுவீங்க. கவனம். நான் வெரிட்ட வேணும்ன்றதுக்காக சொல்லையில் இதுதான் உண்மை நிலைமை. அதை விளங்கி கொண்டு கவனமாக படிச்சிருங்கோ பிள்ளைகள். ஒவ்வொரு நாளும் இதை பயன்படுத்துங்கோ. புத்தகத்தை வாசிங்கோ. சில பேருக்கு வாசிக்க நெருக்கடி இருக்கும் என்று சொல்லி கொடுத்தா நான் அந்த வீடியோ தேடிட்டு போனேன். வீடியோ நிறைய பேருடையது இருக்குது. ஆனால் அந்த ஒரு லேடி செய்கிறத அவங்க சரியாக செய்கிறாங்க. இப்போ சில பேருடைய சில தவறுகள் இருக்கும். அவங்க சரியாக செய்கிறாங்க. அதுகளை பாருங்கோ. நீங்கள் சும்மா அந்த பிரயோசனம் இல்லாத எல்லாத்தையும் பார்த்து நேரத்தை மெனக்கெடுத்த நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு உங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு கொஞ்சம் பொறுப்போட நடந்து கொள்ளுங்கோ. சரிதானே? எல்லா காலமும் அப்புறமான கையில எதிர்பார்த்து கொண்டு மற்ற வேண்ட அனுசரணையில வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு கௌரவம் அல்ல. நீங்கள் உங்களை பலப்படுத்தக்கூடிய வழியை பாருங்கோ. இவ்வளவுதான் என்னால் சொல்லக்கூடியது. சரியா? ஏன் ரெக்கார்டிங்ல சொல்றேன்டா இந்த ஒழிச்சு வராமல் நிற்கிற கேஸ் எல்லாம் கேட்கறதுக்காக. சரி, அப்போ இந்த அளவோட நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். இன்னும் ஒரு நல்ல பொழுதுல சந்திப்போம் பிள்ளைகள். பாய் பாய். குட் நைட்.